அனைவருக்கும் ஜெய் பீம், நமோ புத்தாயா. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னா கர்மா. பொதுவாவே கர்மானா ஒரு மித்து இருக்குங்க. அது என்னன்னா, கர்மா அப்படிங்கிறது நம்ம பூர்வ ஜென்மத்துல செஞ்ச காரியங்களுக்கு இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைக்கிற தண்டனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். ஆனா தண்டனை கிடையாது. இது எப்படின்னா, ஒரு பந்த நாம ஒரு சுவத்துல தூக்கி எறிகிறோம். அந்த பந்து திரும்பவும் நம்ம கைய நோக்கி தான் வரும். சரிங்களா? இது ஒரு விசைய குடுத்து, அந்த விசைக்கு சுவர்ல நடக்கிற ஒரு எதிர்வினை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இத யாரோ ஒருத்தரோ அல்லது ஏதோ ஒரு சக்தியோ நம்ம மேல திணிக்கல. அதாவது நம்ம கஷ்டப்படுறோம்னா, அந்த கஷ்டத்துக்கு காரணம் நாம பூர்வ ஜென்மத்துல செஞ்ச தீங்குகள். அது நமக்கு இப்ப அப்ளை ஆவுது. இது மாத்தவே முடியாது. இது ஒரு விதி. இந்த விதிய கஷ்டப்படுறவங்க அத்தனை பேரும் அனுபவிச்சு தான் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் மித்து. உண்மைய சொல்லணும்னா, நம்மால இந்த கர்ம வினை பயன மாற்றி அமைக்க முடியும். அது எப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முன்னாடி சொன்னேன் இல்லையா? கர்மா அப்படிங்கிறது விதி கிடையாதுன்னு. ஆனா கிட்டத்தட்ட முந்தைய பிறவில நாம செஞ்ச கர்ம வினை பயன் தான் நாம இந்த பிறவில கிட்டத்தட்ட அதுக்கான பலன அனுபவிக்கிறோம்னு நம்ம சொல்றோம். அனுபவிக்கிறோம். இது உண்மை. இத பௌத்தம் மறுக்கவே இல்ல. புத்தர் மறுக்கவே இல்ல. புத்தர் இததான் சொல்றாரு. கர்ம வினை பயன் அதான் நம்ம இப்ப அடைகிறோம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அது அப்படி கிடையாது. முதல்ல பௌத்தத்துல கர்மா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிறவியை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் மறுபிறவி பத்தி வேற வீடியோ போடுறேன். இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாவே சொல்றேன். சரிங்களா? மறுபிறவியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி பௌத்த அண்டவியலை பத்தி தெரிஞ்சுக்கணும். காஸ்மாலஜி. பௌத்தத்துடைய அண்டவியலை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எண்ணற்ற உலகங்கள் இருக்கு. ஒரு இன்ஃபினிட்டி வேர்ல்ட்ஸ். உலகம் முழுக்க கோடிக்கணக்கான உலகங்கள் இருக்கு. அங்க கோடிக்கணக்கான மக்கள் வேற வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாமளே கூட அங்க வேற ஒருத்தரா வாழலாம். சரிங்களா? இதான் பௌத்த அண்டவியல். நாம மறுபிறப்பு எடுத்தோம்னா, அந்த மறுபிறப்புன்றது இதே பூமியில இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து நம்ம எடுத்திருக்க வாய்ப்பில்ல. அதே மாதிரி நம்ம அந்த பூமியிலயும் மனுஷனா இருந்தா இந்த பிறவியில் நம்ம மனுஷனா பிறக்கணும்னா அவசியம் கிடையாது. எது வேணா இருக்கலாம். மரம், செடி, கொடி, ஒரு பூச்சி, புழு, பறவை, ஒரு மீன், எது வேணா இருக்கலாம். ஆனா அந்த பிறவியில நம்ம செஞ்ச வினையின் பயன நம்ம இந்த பிறவியில அனுபவிக்கிறோம். சரியா? இந்த பிறவியில நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா அத நம்ம மாத்த முடியும். பௌத்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கர்மாவுக்கு நாம ராஜாவாக முடியும். நம்முடைய ஒரு பெட் மாரி இந்த கர்மாவ செயல்பட வைக்க முடியும்னு சொல்லுது. எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில மறு முந்தைய பிறவியில நாம என்ன பண்ணோன்றத நம்மளால மாத்த முடியாது. நாம இப்ப கஷ்டப்படுறோன்னே வச்சுப்போம். ஆனா, எதிர்காலத்துல நம்முடைய கர்மா விளை பயன் அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கிறதுக்கு நம்மால நிச்சயமா நிகழ்காலத்துல நம்ம சரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து சரி செய்ய முடியும். இது எப்படின்னா, நான் முதல்ல 2 வீடியோ இருக்குல்ல, அதுல சொல்லியிருப்பேன். எண்ணம் தான் ஆற்றல், ஒழுக்கம் தான் பயணம், இலக்கு தான் ஞானம்,
தடைகள் தான் துக்கம்னு. சரியா? இதுல கர்மாவ நம்ம எங்க கொண்டு போய் வைக்கிறோம்னா, இந்த கர்மா தான் நம்முடைய திசைகாட்டி. ஏன்னா, இந்த பௌத்தம்ன்றது வந்து ஒரே நேரத்துல பலர்கள் பயணிக்கிற பாதை கிடையாது. இந்த ஒழுக்கத்துல ஞானத்த அடையறதுக்கு, பௌத்தத்துல ஞானத்த அடையறதுக்கு பலர் வந்து பயணிச்ச பாதையில அவன் பயணிக்க போறது கிடையாது. ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனி பாதைகள் அவன் பிறக்கும்போதே உருவாயிடுச்சு. எப்படி நாம வந்து கர்ம வினை பயன் காரணமாக மறுபிறப்பு எடுக்கிறோமோ, அதே மாரி ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி பாதைகள். அந்த பாதை வந்து நமக்கு இப்போ ரோடு போட்டு, தார் ரோடு போட்டு, தார் ரோடு நடுவுல வெள்ளையா கோடு போட்டு வச்சுறாங்கல்ல, நீ இப்படிதான் போப்பான்னு. அப்படிலாம் இருக்காது. சரிங்களா? இந்த பாதை வந்து நமக்கு வந்து பல வழிகள் இருக்கும். நம்ம அதுல சரியான ஒரு வழிய நாம தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு திசைகாட்டி அப்படிங்கிறது அவசியம். சரியா? இந்த திசைகாட்டி எத நமக்கு காட்டும்னா, ஆ நம்ம நல்லது செஞ்சோம்னா, நம்ம சரியான வழிய தேர்ந்தெடுத்து ஞானத்த அடையலாம். அறியாமையிலிருந்து வெளிய வந்து ஞானத்த அடைய முடியும். அதுவே தீமை செஞ்சோம்னா, திசைகாட்டி மாற்றி அறியாமை பக்கம் நம்மள கொண்டு போயிடும். இதுதான் வந்து கர்மா. ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. கர்மான்றது ஒரு திசைகாட்டி மாரி. நாம நல்லது செஞ்சோம்னா, நம்மள அறியாமைக்கு எதிரா இருக்கிற ஞானத்த நோக்கி கொண்டு போகும். தீயது செஞ்சோம்னா, அறியாமை நோக்கி நம்மள இழுத்துக்கிட்டு போகும். இவ்வளவுதான் கர்மா. இதுல பல வகைகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் சொன்னோம்னா, கண்டிப்பா அது இன்னும் குழப்பத்த தான் உருவாக்கும். அது வந்து நான் நாமளா படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அது எல்லாமே. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வருங்காலங்கள்ல அத பத்தி ஒவ்வொன்னையும் சொல்லி நான் விரிவா போடுறேன். இதுல முக்கியமானதுன்னு நம்ம பார்த்தோம்னா, 90ஸ் கிட்ஸ் மட்டுமே வந்து அதிகமா கேட்டு கேட்டு பயன்பட்ட 2 வார்த்தைகள் இருக்கு. அத 2கே கிட்ஸ் வந்து நெனச்சு கூட பார்த்துருக்க முடியாது. அ ஏன் படத்துக்கு அந்த பேர் வந்து அதுல வந்து ஒரு சொல் வந்து ஒரு படத்துடைய பெயர்லயே இருக்கு. சம்சாரம் அது மின்சாரம்னு சொல்லுவாங்கல்ல. அதுல சம்சாரம், "நீ ஒரு நல்ல சம்சாரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பெண்கள் வந்து ஆண்கள பார்த்து கேட்பாங்க. குடிச்சிட்டு வந்தாலோ, இல்ல காச எங்கேயாவது செலவு பண்ணிட்டு வந்தாலோ, கேட்கிற அந்த கேள்வி. ஆனா இந்த கேள்வி வந்து பௌத்தத்தில் கர்ம சுழற்சிய வந்து குறிப்பிடுறது. சரியா? இன்னொரு கேள்வி இருக்கு. இன்னொரு சொல்லு இருக்கு. அதுவும் ரொம்ப ஃபேமஸான சொல்லு. ஆனா இப்ப அது வந்து புழக்கத்துல கிடையாது. இந்த சொல்ல வந்து கம்பல்சரி 90ஸ் கிட்ஸ் மட்டும் தான் கேட்டுருக்க முடியும். என்ன சொல்னா, நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது வந்து அ வேண்டாத விருந்தாளி வருவாங்க. அவங்க வர்றது நமக்கு பிடிக்காட்டி, நம்ம வீட்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "வந்துட்டாருப்பா குசலம் விசாரிக்க." குசலம் அப்படிங்கிறது வந்து தூய பௌத்த சொல். இது எத குறிக்குதுன்னா, நல்ல வினை பயன், நல்ல கர்ம வினை பயன குறிக்கிற சொல் தான் குசலம். தீய வினை பயனை குறிக்கிறது அகுசலம். சரியா? இந்த சொல் வந்து நம்ம பண்பாட்டுல, நம்ம மக்களுடைய வாழ்க்கையில கலந்திருக்கு. ஆனா நமக்கு வந்து இப்ப தான் தெரியுது. இந்த குசலம், அக்குசலம், சம்சாரம்னு சொன்னேன் இல்லையா? சம்சாரம்ன்றது வந்து இப்ப வந்து என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம்னா, மனைவி, சம்சாரின்னா கணவன், சம்சாரம்னா மனைவின்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே சம்சாரம் அப்டின்னா, ஒரு சக்கரத்துடைய சுழற்சின்னு அர்த்தம். ஒரு சக்கரத்துடைய சுழற்சி. இந்த சக்கரம் வந்து சுழலும்போது, வண்டி மாரி வந்து ஓடுதுன்னு நெனைக்காதீங்க. இது ஒரு மட்டமா இருக்கு. அந்த மட்டமான பெரிய சக்கரத்துல ராட்டினம் மாரி சக்கரத்தோட முனையில நம்ம உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன்.
இதுதான் வாழ்க்கையோட சுழற்சி. நாம வந்து ஒரு நல்ல வினை பயணம் செஞ்சோம்னா, இந்த சக்கரம் வந்து ஓரளவுக்கு ஸ்லோவா சுத்தும். நாம தீய வினை செஞ்சோம்னா, அதோட பயணம் இது சக்கரம் வேகமா சுத்தும். நமக்கு தெரியும் ராட்டினத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ராட்டினம் பொறுமையா போச்சுன்னா, ஸ்லோவா மூவ் ஆயிடுச்சுன்னா, நம்மளால வந்து எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்க்க முடியும் நம்ம சுத்தி இருக்கிறத. நெனச்சு பாருங்களேன். இதுதான் ஒரு வாழ்க்கை சக்கரம். இந்த சக்கரத்துல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அ தினமும் ஒரு தினமும் அன்றாட நிகழ்வு எடுத்து பார்ப்போமே. காலைல எழுந்துப்போம், வேலைக்கு போவோம், வேலைய முடிப்போம், வீட்டுக்கு வருவோம், ஏதாவது நண்பர்கள பார்ப்போம், திரும்ப தூங்க போயிடுவோம். இதுக்கு நடுவுல ஏதாவது கதைகள் பேசுறது, கேட்கறது, உலக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, இந்த சுழற்சி திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கு. நம்மால வந்து இத தவிர வேற எதையும் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா, நீங்க சக்கரத்துல இருக்கணும்னு தான் அவசியமே தவிர, சக்கரத்துல வந்து நீங்க எங்க உட்காரணும்ன்றது வந்து அவசியமே கிடையாது. இததான் புத்தர் வந்து மத்திய பாதைன்றாரு. சொல்றது புரியுதுங்களா? இந்த சக்கரம் சுழலுது. இந்த சுழல்ற சக்கரத்துல நீங்க இருக்கணும். இதுதான் உங்க வாழ்க்கை சுழற்சி. கர்ம வினை பயனோட சுழற்சி. இந்த விதி விதின்னு சொல்லிட்டேன் மன்னிச்சுருங்க. கர்மான்றது வந்து நம்ம முற்பிறவியில செஞ்ச கர்மாவுடைய வினை பயன நம்ம இப்ப அனுபவிக்கிறோம். அதுதான் சுழற்சி. இந்த சுழற்சியில நாம இருக்கணுமே தவிர, நம்ம எங்க இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க எங்க உட்காரணும்னா, இந்த சக்கரத்த சுழற்றுறது விசை தான் வந்து கர்மன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த சக்கரத்தோட நடுவுல வந்து அச்சாணி ஒண்ணு இருக்குல்ல, அது மேல ஏறி உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மால இந்த வாழ்க்கை சுழற்சிய வந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியும். நமக்கு எதுவுமே தடையா இருக்காது. இததான் புத்தர் மத்தியம பாதைன்றார். நம்ம நினைக்கிற திசையில வந்து எங்க வேணா, இப்ப எப்படி வேணா பார்க்கலாம். இந்த வாழ்க்கையில இந்த சக்கரம் ஆரங்கள்னு சொல்றோம்ல, இந்த ஆரங்கள் எங்கெங்கலாம் எதுக்குள்ள கனெக்ட் ஆயிருக்கு, எல்லாத்தையும் நம்மளால தெளிவா பார்க்க முடியும். இததான் வந்து நம்மால கர்மாவ ஆட்சி செய்ய முடியும். நம்ம கர்மாக்கே ராஜா ஆக முடியும்னு சொல்லிட்டு புத்தர் சொல்றார்.